கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கத்தக்க ஒரு நல்ல தருணத்தை கொடுத்த என் தேவனை துதிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன், அடையாளங்களின் தேவன், நம்மை குணமாக்கும் தேவன், நம்மை விடுவிக்கும் தேவன், நம் மீது மனதுருகிற தேவன். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார், அநேகருக்கு சுகம் கொடுத்தார். சுகம் அடைந்த சிலரை பற்றி இன்று நாங்கள் பேசப் போகிறோம். முதலாவதாக நான் கானான் ஸ்திரீயை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கப் போகிறேன். பின்பு பிரதர் ஜோசப் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். கானானிய ஸ்திரீயை பற்றி வேதாகமத்தில் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 28 வசனங்கள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் மூலம் 30ஆம் வசனம் வரை அவளை பற்றி எழுதப்பட்டுள்ளது. கானானிய ஸ்திரீக்கு 3 சிறப்பு பண்புகள் உண்டு. முதலாவதாக அவள் இயேசுவை அணுகும் முறை விசித்திரமானது, நாம் யாவரும் வரவேற்கக்கூடியது, அற்புதமானது. அவள் பல யுக்திகளை கையாண்டு இயேசுவின் அருகில் சென்றாள். முதலாவதாக அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி சீரியா தேசமெங்கும் பரவிற்று என்று வேதாகமம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தியை அவள் கேள்விப்பட்டாள், இயேசுவிடம் வந்தாள். she took the first step. அதற்கு பின்பு அவரை அழைத்தாள். எப்படி அழைத்தாள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூறினாள். இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள், ராஜாவாக ஏற்றுக்கொண்டாள். தாவீதின் மைந்தன் எனப்படுபவர் மேசியா. மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பின்பு அவள் பணிந்து அவருடைய பாதத்தில் வீழ்ந்தார். தனது ஒரே ஒரு கோரிக்கையை அவர் பாதத்தில் வைத்தார். என் மகள் பிசாசினால் அதிகமாக துன்பப்படுகிறாள், அவளை சுகப்படுத்தும் என்று கூறினாள். இதே போல நாமும் 24/7 இயேசுவை அணுக வேண்டும், அவரை பற்றி கேள்விப்பட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அவரிடத்தில் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு யூனிவர்சல் கால் நமக்கு வைத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறுகிறார். நாம் அவரிடத்தில் போக வேண்டும், அவருடைய பாதத்தில் வீழ்ந்து பணிந்து குனிந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அதற்கு பின்பாக அவரை ஆண்டவராகவும் ராஜாவாகவும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபங்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். 2வது சிறப்பு பண்பு என்னவென்றால் அவளுடைய விடாமுயற்சி. she had 2 prejudices. ஒன்று, அவள் இனத்தினால் வேறுபட்டவள், ரேஷியல் ஆப்ஸ்டக்கிள், இயேசுவை அணுக முடியாதபடி இருந்தது. ஆனால் அவள் அதை தகர்த்தெறிந்தாள். அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது, நோவாவின் 2வது குமாரனாகிய காம் வழியில் வந்தவர்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் விக்கிர ஆராதனை செய்பவர்கள். உபாகமம் 7:1-2 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கானானியர்களோடு உடன்படிக்கை வைக்கலாகாது என்று கூறியுள்ளார். அந்த காலத்தில் இந்தியாவில் மேல் ஜாதி கீழ் ஜாதி தீண்டாமை இருந்தது போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பலஸ்தீனா நாட்டில் யூதர்கள் மேல் ஜாதி, அவர்கள் பரிசுத்த ஜாதி, கானானியர்கள் தீண்டாமை உள்ள கீழ் ஜாதி. நம் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? நோ, நெவர். அவர் உலக மீட்பர், உலக இரட்சகர். வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எனவே இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்தாள்? தன்னுடைய இந்த ரேஷியல் பிரிஜிடிஸை, தடையை உடைத்து இயேசுவின் முன்னே சென்றாள். 2வது அவளுக்கு கிடைத்த ஒரு
ப்ரிஜடிஸ் என்னவென்றால் இயேசுவினுடைய ரூட் ஆன்சர். அதாவது இயேசு கிறிஸ்து அன்பானவர் என்றாலும் அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது. பிள்ளைகள் யூத ஜனங்கள், அப்பம் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், நாய்க்குட்டி அந்த கானானிய ஸ்திரீ. என்றாலும் அந்த கானானிய ஸ்திரீ மிகவும் பணிவுடன் ஒரு வழக்கறிஞரை போல அவரிடம் வாதாடினாள். ஆம் கர்த்தாவே, நீ சொல்வது சரி, என்றாலும் எனக்கு ஒரு துணிக்கை வேண்டும். I want only the crumbs, not the whole lump of bread. I want only the 1% of blessing, not the 100%. அவளுக்கு திட்டவட்டமாக தெரியும், இயேசு கிறிஸ்து 1% ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அது முழுமையான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவளுக்கு திட்டவட்டமாக தெரியும். இதே போல நம் மத்தியிலும் பலர், நமக்குள் பல இடர்பாடுகள் இருக்கலாம். ஜெபத்தில் இடையூறுகள் இருக்கலாம், வேதம் வாசிப்பதில் இடையூறுகள் இருக்கலாம். என்றாலும் அந்த தடைகளை மீறி நாம் இயேசுவிடம் போக வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக அவளுடைய சிறப்பியல்புகள் என்னவென்றால், அவள் 2 ஆசீர்வாதங்களை பெற்றாள். ஆம், அவள் கேட்டது ஒன்றே ஒன்று, தன்னுடைய மகளின் குணம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கோல்டன் சர்டிஃபிகேட்டை கொடுத்தார். உன்னுடைய விசுவாசம் பெரியது. எனவே நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் அணுகுமுறை மிகவும் விசித்திரமாக இருக்க வேண்டும். லண்டன் நகரத்தில் ஒரு வயோதிபர் இருந்தார். அவர் தன் மகளுடன் ஒரு வீட்டில் வசித்து வந்தார். அவர் பெட்ரிடன். அவர் அறையில் ஒரு கட்டிலும் ஒரு ராக்கிங் சேரும் உள்ளது. தினமும் காலையில் 10 மணிக்கு அவர் தரையில் உட்கார்ந்து அந்த ராக்கிங் சேரை பார்த்து 1 மணி நேரம் சத்தமாக பேசுவாராம். அவள் மகள் மிகவும் ஆச்சரியப்படுவாள். ஒரு நாள் பாஸ்டர் வந்தார், அவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அவர் அந்த ராக்கிங் சேரில் போய் உட்கார போனார். அப்பொழுது வயோதிகர் சொன்னார், ஐயா, தயவுசெய்து அந்த சேரில் உட்காராதீங்க, அது இயேசு கிறிஸ்துவின் சேர். தினமும் காலையில் 10 மணிக்கு இயேசு கிறிஸ்து இங்கு வருவார், சேரில் உட்காருவார். நான் அவரோடு சத்தமாக 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் அவர் சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். அதே போலதான் இந்த கானானிய ஸ்திரீ கத்திக்கொண்டே இருந்தாள். என்றாலும் இயேசு அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. என்றாலும் அவள் என்ன செய்தாள்? முன்னாக போனாள். அந்த வயோதிகர் இறந்து விட்டார். அடுத்த நாள் அந்த பாஸ்டர் வந்து பார்த்தார். அந்த புதிருக்கு அவருக்கு நல்ல விடை கிடைத்திருந்தது. அதாவது அவர் ராக்கிங் சேரில் தலையை வைத்தவாறு அவர் இறந்து போயிருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்தார், ராக்கிங் சேரில் உட்கார்ந்தார். இந்த வயோதிபர் அவர் தலையை அவருடைய மடியின் மேல் வைத்து நித்திய உலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். So we should have great faith in our Lord Jesus Christ to see our names engraved on the palms of our Lord Jesus Christ and have your names written in the book of life in our Lord. கானானிய ஸ்திரீயினிடமிருந்து நாம் 3 பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, அவள் இயேசுவை அணுகிய முறை மிகவும் அருமையாக இருந்தது. அதே போல நாமும் இயேசுவை அணுக வேண்டும். அவளுடைய விடாமுயற்சி, ஆழ்ந்த விசுவாசம், அதை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசியாக அவள் இயேசுவோடு மிக அழகாக பணிவாக வாதிட்டாள். நாமும் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் காது கேளாதவர் போல் இருந்தால் கூட நாமும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த 3 சிறப்பு பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் அதை நாம் உபயோகிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் மூலமாக சுகம் பெற்ற ஒரு சில மனிதர்களை குறித்து இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே தொடர்ந்து நூற்றுக்கதிபதி ஒருவனை குறித்து நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 10 நூற்றுக்கதிபதிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய ஒரு நூற்றுக்கதிபதியை குறித்து ஒரு சில தியானங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இவனை குறித்து மத்தேயு மற்றும் லூக்கா ஆகிய 2 சுவிசேஷங்களில் இவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் ஒரு சிறிய மனிதனாக இருந்தாலும் கூட
இவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இவனை குறித்த ஒரு தியானத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக முதலில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவருக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இங்கு வாசிக்கிறோம், இயேசு கப்பர்நகூம் என்ற ஊருக்கு வருகிறார். அந்த ஊரில் உள்ள 100க்கு அதிபதி தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமில்லாமல் இருப்பதை கண்ணுற்று இயேசு வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று விரும்பி யூதருடைய மூப்பரை இயேசு கிறிஸ்துவை அழைத்து வரும்படி அவன் அனுப்புவதாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதிலே நான் ஒரு 2 குறிப்பை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இங்கு சுகமில்லாமல் இருக்கிற மனுஷன் இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அதாவது அடிமை போல அவன் வீட்டிலே வேலை செய்பவன். எந்த விதத்திலும் இந்த 100க்கு அதிபதிக்கு நிகரானவனோ சமமானவனோ அல்ல. ஆனாலும் இந்த 100க்கு அதிபதி இந்த வேலைக்காரன் மேலே மிகவும் பிரியமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். எஜமான் அடிமை மேல் பிரியமாயிருப்பதும் முதலாளி தொழிலாளி மேல் பிரியமாயிருப்பதும் பாசமாயிருப்பதும் அன்பாயிருப்பதும் இன்று காண முடியாத அபூர்வமான ஒன்று. இட் இஸ் எ ரேர் திங். ஆனாலும் இந்த 100க்கு அதிபதி தனக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரன் மேலே பிரியமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக இங்கு அவனுடைய வீட்டிலே சுகமில்லாமல் இருந்தது அவனுடைய குடும்பத்தினரோ அல்லது அவனுடைய உறவினரோ அல்லது அவனுடைய பிள்ளைகளோ அல்ல. இந்த பிரியமான வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான், அவனை குணப்படுத்த வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். அதற்காக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இவன் யூதருடைய மூப்பர்களை அனுப்புகிறான். ஒருவேளை தான் போய் கூப்பிட்டால் இயேசு கிறிஸ்து ஒருவேளை வராமல் போய்விடுவாரோ என்ற அச்சத்தில் யூதருடைய மூப்பர்களை அவன் அனுப்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் நம்முடைய வீட்டில், நம்முடைய தொழிற்சாலையில், நம்முடைய அலுவலகங்களில் நமக்கு கீழாக வேலை பார்க்கிற அநேக வேலைக்காரர்கள் உண்டு. அநேக வேலைக்காரர்கள் உண்டு. இவர்களிடம் நாம் பரிவோடும் பட்சத்தோடும் இருக்கிறோமா? பட்சத்தோடு பேசுகிறோமா? அவர்கள் சுகமில்லாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் வியாதிப்பட்டிருக்கும் போது இப்பேற்பட்ட கரிசனையை காண்பிக்கிறோமா? அவனுக்கு லீவு கூட கொடுக்க மாட்டேன்றோம். லீவு கொடுத்தா சம்பளத்தை கட் பண்ணிட்டு கொடுக்குறோம். ஆனால் இவன் ஒரு மிகுந்த மனித நேயத்தோடு அவன் நடந்து கொண்டான். மனுஷனை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். இவனை ஒரு பெரிய ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் என்று சொன்னாலும் தவறில்லை. அந்த காலத்திலே வேலைக்காரர்களை அடிமையாக நடத்துகிற அந்த நாட்களிலே இந்த வேலைக்காரன் மேல் பிரியமாய் இருந்தான். அவன் சுகமில்லை என்று கண்டபோது அவனை சுகமாக்க வேண்டும் என்று விரும்பி இயேசு கிறிஸ்துவை அவன் வரவழைப்பதற்கான காரியங்களிலே அவன் ஈடுபட்டான். இப்பொழுது இந்த யூத மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று இவனை பற்றி சொல்கிறார்கள். அங்கு வேதம் அழகாக சொல்கிறது, இந்த யூத மூப்பர்கள் கருத்தாய் போய் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா, இப்படி நீர் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது வருவதற்கான காரணங்களை இயேசு கிறிஸ்துவின் முன்பாக வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 100க்கு அதிபதி நம்முடைய ஜனத்தை மிகவும் நேசிக்கிறான் என்று சொல்கிறார்கள். இந்த 100க்கு அதிபதி ரோம ஆட்சியிலே ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவன் அந்நிய ஜாதியான இந்த யூத மக்களை அவன் நேசிக்கிறான். முதலாவது நான் சொன்னேன், இவன் தன்னுடைய வேலைக்காரனை நேசிக்கிறான் என்று சொன்னேன்.
அடுத்தது இங்கு வேதம் சொல்கிறது, இவன் தன் இனத்தார் அல்லாத ஒரு மற்ற இனத்தாரையும் இவன் நேசிக்கிறான். என்ன ஒரு அருமையான மனுஷன் பாருங்கள். இன்று நம்முடைய இனத்திற்குள்ளேயே நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். திருமண பந்தங்கள், ஒப்பந்தங்கள் எல்லாம் நம்முடைய இனத்துக்குள்ளேயே நடைபெறுகிறது. நம்முடைய நண்பர்கள் கூட நம்முடைய ஊர்க்காரராக இருக்க வேண்டும், நம்முடைய மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை கூட நாம் லிமிட் பண்ணிக்கிறோம். ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக நாம் சுற்றுகிறோம். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மற்ற இனத்தவரை, மற்ற புறஜாதியாரை, மற்ற ஜாதியாரை நேசிக்கிற ஒரு பண்பில் இந்த நூற்றுக்கதிபதி இருந்தான். என்ன ஒரு அருமையான காரியம். இங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், இவன் இந்த யூத மக்கள் வழிபடுவதற்கான ஒரு ஆலயத்தையும் கட்டினான் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த யூத ஜனங்கள் வழிபடும் தேவனாகிய கர்த்தரையும் அவன் நேசித்தான். அதனால தான் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டினான். வேலைக்காரன் நேசித்தான், தன் இனத்தார் அல்லாத யூத இனத்தாரை நேசித்தான். இந்த யூத இனத்தார் வழிபடுகிற அந்த ஜீவனுள்ள தேவனையும் அவன் நேசித்தான். என்ன ஒரு அருமையான மனிதன், என்ன ஒரு அருமையான மனிதன். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யூத மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவனிடம் சொன்ன பொழுது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து உடனடியாக முடிவெடுத்து விடுகிறார். கண்டிப்பாக இந்த நூற்றுக்கதிபதியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விடுகிறார். அவனுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு வர ஆரம்பித்து விடுகிறார். அந்த செய்தி இந்த நூற்றுக்கதிபதிக்கு வருகிறது. உடனே அவன் இன்னொரு மூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? தன்னுடைய நண்பர்களை அவன் இயேசு கிறிஸ்துவிடம் அனுப்புகிறான். அதைத்தான் ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். இங்கே அநேக காரியங்களை அவன் சொல்கிறான். நண்பர்களை அனுப்பி சொல்கிறான், இயேசு கிறிஸ்து சிரமப்பட்டு என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம், டோன்ட் ட்ரபிள் ஹிம் அப்படின்னு முதல்ல சொல்கிறான். அவரை சிரமப்படுத்தி நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், இயேசு கிறிஸ்து என் வாசலுக்குள் பிரவேசிக்க. லூக்கா சுவிசேஷகர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவர் என் வாசலுக்குள் பிரவேசிக்க நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்கிறான். அடுத்தது, நானும் அவரை சந்திப்பதற்கு எந்த விதத்திலும் நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்கிறான். அதாவது என் வீடும் தகுதி இல்லை, நானும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு பெரிய பதவியிலே இருப்பவன், ரோம அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இந்த கப்பர்நகூமில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நானும் தகுதி இல்லை, என் வீடும் தகுதி இல்லை என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று ஒரு சிறிய பதவி கிடைத்தவுடன், இதோ உலகமே நம்முடைய கையில் இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நம் சொல்லித்தான் கேட்க வேண்டும், நம்மை விட்டால் ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி அதிகார தோரணையில் நாம் பேசுகிறோம். ஆனால் அந்த நகரத்தின் மேல் சகல அதிகாரங்களையும் படைத்த இந்த நூற்றுக்கதிபதி சொன்னான், நானும் ஒன்றும் இல்லை, என்னுடைய வீடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறான். அதுதான் இந்த தியானத்தினுடைய மையப்பொருளாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நீர் வர வேண்டாம், நானும் வருவதற்கு பாத்திரன் அல்ல, நீர் இருந்த இடத்திலே இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைத்து விடுவான் என்று அவன் சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னான்? அவன் நன்றாக அறிந்திருந்தான், அவர் சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன் என்று அறிந்திருந்தான்.
அவர் வந்து இவன் மேல் கையை வைத்து தொட்டு அவனுக்கு ஜெபித்து அவனுக்கு எண்ணெய் தடவி சோப்படுத்த வேண்டும் என்ற நியதியெல்லாம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவர் அங்கிருந்து சொன்னாலே போதும், அங்கே வர வேண்டியதில்லை என்று சொன்னான். அடுத்ததாக அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவர் வார்த்தை சொன்னாலே போதும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொன்னது போல அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அது உலகமெங்கும் கிரியை செய்யும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம் என்று சொன்னது போல அவர் வார்த்தை சொன்னாலே போதும், அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் வந்து இங்கு அவனை தொட்டு சுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நமக்கெல்லாம் விசுவாசிகள் என்று பேர். விசுவாசி என்பது ஒரு காரண பெயர். விசுவாசம் என்று ஒன்று இருப்பதினால்தான் நாம் விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இப்பேற்பட்ட ஆழமான தெளிவான விசுவாசம் இருக்கிறது? அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் மிகவும் குன்றி போகிறது. விசுவாசம் இல்லாமலே விசுவாசிகள் என்ற பெயரோடு நாம் அழைக்கிறோம். ஏதாவது ஒரு அடையாளம் கேட்கிறோம், ஏதாவது ஒன்றை பார்த்தால்தான் நம்புவேன், ஏதாவது ஒன்றை கண்டால்தான் நம்புவேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை, ஒரு எவிடன்ஸை நாம் ஆண்டவரிடம் தேடுகிறோம். ஆனால் இந்த புற ஜாதியான மனுஷன், இந்த மிகப்பெரிய அதிகாரி, இந்த நூற்றுக்கு அதிபதி, அவன் எதையுமே காணவில்லை, கேட்கவில்லை. ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். அவன் சொன்னான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொன்னான். அதனால தான் இந்த அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லும் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் அநேக கிறிஸ்தவ பாடல்கள் எழுதப்பட்டு மிகவும் பிரபலமாக இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த வார்த்தையை தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்ற அளவுக்கு இந்த வார்த்தை பிரபலமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அது எங்கும் சென்று செயலாற்ற முடியும் என்பதை உலகிற்கு அறிவித்த முதல் அந்நியன் இவன்தான். முதல் அந்நியன் இவன்தான். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீடுகளிலே சுகவீனமாக இருக்கலாம். என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு செல்ல யாரும் இல்லை, என்னாலும் ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாது, டாக்டரை இங்கு வரவழைப்பதற்கு எனக்கு வசதிகள் போதாது, நான் இப்பொழுது சுகவீனமாக இருக்கிறேனே என்ற ஒரு நிலையோடு ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் இருந்த இடத்துல ஆண்டவரே உமது வார்த்தையை அனுப்பும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய காரியத்தை கண்டு பிரமித்து போகிறார். உடனே சொல்கிறார், லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலர் மத்தியிலும் என்னை வழிபடுகிற மக்கள் மத்தியில் கூட நான் இந்த மாதிரி விசுவாசத்தை காணலை அப்படின்னு சொல்கிறார். இதை மத்தேயு எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்? கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்தவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ அதை இழந்து போவார்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் விசுவாசிகள் என்று சொல்கிறீர்கள், மற்றவர்களை பார்த்து அவிசுவாசிகள் என்று சொல்கிறீர்கள். இந்த அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க, நீங்கள் அதை இழந்து போவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சகல விதத்திலும் பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொன்னார். இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அப்படி என்றால் இஸ்ரவேலர் மத்தியிலே அவர் ஒரு மேலான ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மேலான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது இஸ்ரவேலர்னா யார்? நாம் தான் இஸ்ரவேலர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் இஸ்ரவேலர். நம் மத்தியிலே அவர் மேலான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொன்னார் மத்தேயு 5:20, வேதபாரகர் பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் வித்தியாசமாக இருக்க வேண்டும்.
உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 170 நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவன் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வழியே நாமும் அதை பின்பற்ற நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்திப்போம். ஆண்டவர் அதே போன்ற ஒரு விசுவாசத்தையும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நமக்கு தருவாராக. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உமது கருத்திலே கையளிக்கிறோம் சுவாமி. கானானிய ஸ்திரீயை குறித்தும் 170 குறித்தும் நாங்கள் சிந்திக்க இந்த நேரத்தை எங்களுக்கு பிரத்யேகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட விசுவாசம், அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய பக்தி வைராக்கியம், அவர்களுடைய அணுகுமுறை எல்லாவற்றையும் நாங்களும் பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் சாமி. இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரானும் இருப்பார்கள் என்றால், இதை பார்த்து கொண்டு இருந்தால் ஆண்டவரே உமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் சாமி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். உமது நாமமே இவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும். துதி கனமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பா